ஆமென். கடந்து வந்திருக்கிறவங்க யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விசை கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை பாடி துதிக்க ஒரு பாக்கியம் கிடைத்தது நம்முடைய வாழ்க்கையில். வேற எந்த ஒரு பாக்கியத்தை காட்டிலும் இது மேலான ஒரு பாக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அருமையான சங்கீதத்தை வாசிக்கும்படியாகவும் அதிலிருந்து தியானிக்கும்படியாகவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அநேக மதங்கள் உண்டு. ஆனால் இந்த அநேக மதங்கள் இருந்தாலும் கூட எல்லா மதத்திலுள்ள கடவுளும் இந்த உலகத்தில் அவதரித்து வந்தவர்கள். ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான் ஆமென் அவர் அவதரித்து வந்தவர் அல்ல. அவர் இந்த உலகத்தில் நம்மை போல் ஒரு மனிதனாக அவர் இறங்கி வந்தவர். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா பாருங்க, ஆமென். பரலோகத்தின் எல்லா மகிமைகளையும் விட்டு ஆமென் கர்த்தர், அதன் பிறகு தூதர்கள், அதன் பிறகுதான் மனிதர்கள், இப்பேற்பட்ட ஒரு எல்லாவற்றையும் விட்டு ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து அவர் நம்முடைய அக்கிரமத்தை சுமந்து தீர்க்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சங்கீதம் நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய அக்கிரமங்களை அல்லது நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அறிக்கையிடுவது அல்லது நம்மை தாமே கர்த்தருடைய கரங்களில் சமர்ப்பிப்பது என்பது நாம் தோற்று போகிறதற்கு அடையாளம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய கரங்களில் நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்துல பாருங்க, உலகத்தின் காரியத்தில் அல்லது உலகத்தில் ஏதாவது மனிதர்களிடத்தில் நாம் போய் சரணடைந்தோம் என்று சொன்னால் அல்லது நாம் அவர்களோட மத்தியில் போய் மண்டியிட்டோம் என்று சொன்னால் நாம் தோற்று போகிறோம் என்பதை ஒத்துக்கொள்கிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் மண்டியிடும் போது அல்லது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது அது தோற்று போவதற்கான அடையாளம் அல்ல, நம்மை நாமே கர்த்தருடைய பாதபீடத்தில் ஜெயம் எடுப்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ முழங்கால் படியிடுவது என்பது, நான் கர்த்தருடைய பாதபீடத்தில் முழங்கால் படியிடுவது என்பது நம்முடைய தோல்வி அல்ல, அது நம்முடைய ஜெயமாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல நான் முதல்ல சொன்னேன், அநேக கடவுள்கள் இந்த உலகத்தில் அவதரித்தார்கள். ஆனால் யாரும் மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்காக இந்த உலகத்தில் எந்த ஒரு கடவுளுமே வரவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக ஒருவர் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொன்னால் அது நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான். அதான் ஏசாயா தீர்க்கதரிசி 53வது அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று மிகவும் அழகாக அவர் கர்த்தருடைய அந்த பாட அனுபவத்தை பற்றியும் கர்த்தர் இந்த உலகத்தில் வந்து என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்தும் அவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் அதன் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 53:5. ஆமென். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நமக்காக பாடுகள் பட்டார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கர்த்தர் இந்த உலகத்துல வந்து 3.5 வருடம் 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தார். ஆனால் 3.5 வருடங்கள் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்தார். அந்த ஊழியத்தில் செய்யும் போது நல்லா கவனிச்சு பாருங்க, அநேக அற்புதங்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், ஆமென். பிசாசின் பிடியிலிருந்து அநேகரை அவர் விடுவித்தார். இப்பேற்பட்ட அநேக அற்புதங்களை செய்த அவர் இன்னும் அதிகமாக சொல்ல போனால் தேவனை சிலுவையில் அறையும்படியாக அந்த காவலாட்கள் வந்து அவரை பிடித்த போது ஆமென் கூட இருந்த பேதுரு என்ன பண்ணானா,
தன்னுடைய கையில் இருந்த கத்தி எடுத்து அந்த காவலாளியுடைய காதை வெட்டி போட்டான். அந்த இடத்துல கூட பாருங்க, கர்த்தர் உடனே சொன்னா, நீ கத்தியை உள்ள போடு. ஆமென். உடனே அந்த காதை எடுத்து மறுபடியும் ஒட்டி வைத்தார். இப்படி அநேக அற்புதங்களை செய்த தேவன் அவர். அப்போ நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, அந்த சிலுவையின் மரணத்தின் அல்லது அந்த பாடுகள் அனுபவிக்கும் போது, ஆமென், அந்த ஜனங்கள் எல்லாரும் வந்து அவரை துன்பப்படுத்தும் போது, ஜனங்கள் எல்லாரும் வந்து அவரை அடிக்கும் போது, அவர் நினைச்சிருந்தா அந்த இடத்துல இருந்து அவரால் ஆமென் தப்பித்து செல்ல முடியும். அல்லது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை, அந்த ஜனங்கள் யாரும் இதுவரை பார்த்திராத ஒரு மிக பெரிய ஒரு அதிசயத்தை என் தேவனால் செய்ய முடியும். ஆனால் என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிற தீர்க்கதரிசி ஆமென் மிகவும் அழகாக சொல்லி இருக்கிறார். ஆமென். மயிர் கத்தரிக்க போகிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போல அவர் நம்முடைய அக்கிரமத்திற்காக அவர் ஆமென் சத்தமிடாது இருந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ எதற்காக ஆமென் தேவன் இந்த பாடை அனுபவித்தார், எதற்காக ஆமென் அவர் இந்த ஆமென் கஷ்டத்தை அனுபவித்தார் என்று சொன்னார். ஆமென் நாம் செய்த அக்கிரமத்திற்காக, நாம் செய்த பாவத்திற்காக கிறிஸ்து நமக்காக தொங்கினார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி என்று சொன்னால் ஆமென் என்னை கேட்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. நாம் யாரும் பூரண ஆமென் யாராலும் சொல்ல முடியாது நான் ஒரு பூரண பரிசுத்தவான் என்று சொல்லி. ஆனாலும் கூட வசனம் சொல்லப்பட்டதை போல எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நாம் மண்டியிட வேண்டியது, அல்லது நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டியது, நம்மை நாமே சரணடைய பண்ண வேண்டியது மிகவும் அவசியம் உள்ளதாக இருக்கிறது. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், இந்த உலகத்துல பாருங்க, ஆமென், கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தது எதற்காக என்று சொன்னால் பாவிகளுடைய பாவங்களை போக்குவதற்காக. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் அவர் பாவிகளை ஒருபோதும் வெறுக்கிற தேவன் அல்ல. ஒருவேளை ஏதாவது காரியத்தின் முகாந்திரமாக நம்முடைய உள்ளங்களிலோ நம்முடைய சிந்தைகளிலோ பாவங்கள் ஒருவேளை கடந்து வந்திருக்குமானால் ஆமென் இந்த நாட்களில் கர்த்தருடைய பாதபிடத்தில் அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டியது மிகவும் அவசியம் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்து எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் பாவிகள் மனம் திரும்புவார்கள். நல்லா பாருங்க, ஆமென், கிறிஸ்து ஒரு இடத்துல போகும்போது காட்டத்தி மரத்துல சகேயு ஏறி கிறிஸ்துவை பார்ப்பதற்காக காட்டத்தி மரத்துல ஏறி இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ அங்க நடக்கிற ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், சகேயுவே நீ இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் போஜனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சகேயுனுடைய வீட்டில் தேவன் எப்போது இறங்கி போனாரோ, ஆமென், நல்லா பாருங்க, உலகம் எல்லாம் சொன்னது, அந்த தேசத்தார் எல்லாம் சொன்னாங்க, சகேயு ஒரு பாவி. ஆமென். சகேயுவை ஒதுக்கி வைத்த ஆமென் ஒரு கூட்ட ஜனங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்தாங்க. ஆனா அதன் மத்தியில் அந்த பாவியையும் நேசித்த ஒருவர் உண்டு என்று சொன்னால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஏதாவது பாவங்கள் செய்து நாம் ஒருவேளை நினைக்கலாம் யாருமே நம்ம நேசிப்பதற்கு இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். ஆமென். நல்லா பாருங்க, இந்த உலகத்துல முன்னாடி ஜனங்கள் மனம் திரும்புவாங்க. எப்படி என்று சொன்னால் ஏதாவது வியாதிகள் இருக்கும், ஆமென், அதன் முகாந்தரமாக ஒரு மனம் திரும்புதல் அவர்களுக்கு வரும். அந்த வியாதியிலிருந்து ஒரு சுகம் கிடைக்கும் போது கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் பாருங்க, இந்த இளம் தலைமுறைகள் அவர்களுடைய மனம் திரும்பலின் சாட்சிகளை நீங்க கேட்டீங்க நல்லா தெரியும். ஆமென். அவங்க சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் நான் புகை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன், ஒரு காலகட்டத்தில் நான் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன், ஒரு காலகட்டத்தில் ஆமென் அநேக தேவனுக்கு பிரியமில்லாத ஆமென் யாரும் என்னை விரும்பாத ஒரு நிலையில் ஆமென் பலராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டு கொண்டிருந்தவனாக காணப்பட்டேன். ஆனால் ஆமென் அந்த நேரத்தில் எல்லாரும் சொன்னாங்க, இவன் எதற்கும் பிரயோஜனம் ஆனவன் அல்ல என்று சொல்லி, இவன் எதற்கும் தகுதியானவன் அல்ல என்று சொல்லி எல்லாரும் என்னை நிந்தித்து ஒதுக்கினார்கள். அந்த நாட்களில் நான் சென்று கொண்டிருந்த வேளையில் திடீரென்று ஒரு நாள் ஒரு மனிதன் பார்த்து சொன்னார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி. என்னை கேட்க அனுபவம் வேண்டிய பிள்ளைகளே, ஆமென், நல்லா பாருங்க, எல்லாரும் அந்த மனிதனை நேசிக்காமல் புறக்கணிக்கப்பட்டு நாம் கூட ஒருவேளை நம்மை சுற்றி உள்ள ஏதாவது ஒரு மனிதன் புகை பழக்கத்திற்கு அடிமையாக அல்லது குடி பழக்கத்திற்கோ ஏதாவது ஆமென் துர்ச்செயல்களுக்கு அடிமைகளாக இருந்தால் நாம் கூட அவர்களை நேசிக்காமல் அவர்களை புறக்கணித்து தள்ளிவிடுவோம். ஆனால் கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நிலையில் இருந்தாலும் ஆமென் நாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும்
கர்த்தர் இன்றும் நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நேச கரத்தின் முகாந்திரமாகத்தான் நானும் நீங்களும் இன்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இருக்க அன்புடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஆமென் இப்பேற்பட்ட எல்லா பாவங்களையும் ஆமென் சுமந்த போதிலும் கூட வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஆமென் அவர் மேல் ஒரு பாவமும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி. அப்போ நல்லா பாருங்க, இந்த உலகத்துல ஆமென் நமக்கும் ஆமென் மற்றுள்ளவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஆமென் நமக்கும் தேவனை அறியாதவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். என்ன வித்தியாசம் என்று சொன்னால், தேவனோடு கூட நெருங்கி இருக்கிற நமக்கும் ஆமென் தேவனை தரிசித்து கொண்டிருக்கிற நமக்கு ஆமென் கிறிஸ்துவுக்குள்ளதாக இருக்கிற நமக்கு ஆமென் நம்முடைய அக்கிரமங்கள் மாற்றப்பட்ட நமக்கு ஆமென் கிறிஸ்துவோடு கூட ஒரு ஒப்புரவாகுதல் எப்போதும் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். நார்த் யூரோப்ல எர்மின் என்கிற ஒரு அனிமல் இருக்கு. அப்ப இந்த எர்மின் என்கிற இந்த அனிமல் இது நம்முடைய இங்கெல்லாம் கீரி, இந்த கீரி தான் அங்க நார்த் யூரோப்ல எர்மின்னு சொல்லுவாங்க. இந்த எர்மின் அது வெள்ளை கலர்ல இருக்கும், நல்லா தூய்மையான ஒரு வெள்ளை கலர்ல தோற்றமளிக்கிற ஒரு ஜீவி தான் இந்த எர்மின். அப்போ இந்த எர்மினை எப்படி பிடிப்பாங்கன்னா, சுலபமாக பிடிக்க முடியாது. ஆமீன். யாரும் போய் ஓடி போய் டக்குன்னு ஒன்றும் போய் நம்ம இந்த முயல் குட்டியை தூக்குறது மாதிரி ஒன்றும் தூக்கிட்டு வர முடியாது. அப்போ இந்த எர்மினை, இதுதான் அந்த எர்மின், கீரி தான். ஆனா இது நார்த் யூரோப்ல மட்டும் வெள்ளை கலர்ல, நல்ல வெள்ளை கலர்ல பால் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த எர்மின். அப்போ இதை எப்படி பிடிப்பாங்கன்னு சொன்னா, இந்த வேட்டையாடுவதற்காக அந்த மனிதன் போவானா, ஒரு வேட்டை நாயும் கூட கொண்டு போவானா. அப்போ அந்த குகைக்க அல்லது இதனுடைய கூடுக்க வெளியில போய் காத்து இருப்பானா, இது எப்ப வெளியில போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பானா. அப்ப இது வெளியில போன உடனே இவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, இந்த வேட்டை நாயை திறந்து விட்டுருவான். அப்ப இந்த வேட்டை நாய் என்ன பண்ணுன்னு சொன்னா, வேகம் நல்லா விரட்டி 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 அது நல்லா துரத்திட்டே இருக்கும். அப்ப இந்த நேரத்தில் இந்த மனிதன் என்ன பண்ணுவான்னா, அந்த குகையின் சுற்றி அல்லது அதன் கூட சுற்றி அநேக அழுக்கான அல்லது அசுத்தமான காரியங்கள் எல்லாம் தூக்கி போட்டு வைப்பானா. எதற்காக என்று சொன்னால், இந்த எர்மினுடைய அல்லது இந்த கீரியுடைய ஒரு குணம் என்னவென்று சொன்னால், அழுக்குக்குள்ள இது போவே செய்யாதான். அப்போ இந்த நாய் இந்த எர்மினை துரத்தி 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 கடைசியாக இது எப்படியாவது அந்த தன்னுடைய புற்றுக்குள்ளதாக போய்விடலாம் என்று சொல்லி திரும்ப அதை புற்றின் அந்த வாயிலின் பகுதிக்கு அடுக்கிட்ட வரும்போது அங்க ஃபுல்லு அழுக்கா இருக்குமா. அந்த அழுக்க பார்த்த உடனே அது சொல்லும், அது மனசுல நினைக்குமா, ஆமீன், எனக்கு என்னதான் ஆனாலும் சரி நான் இந்த அழுக்குக்குள்ள போகமாட்டேன், அதனால் நான் என்னைத்தானே நான் உன்னுடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி அது தன்னுடைய வாழ்க்கையை அந்த மனிதனுடைய கரையில் சமர்ப்பிக்குமா. அப்படி என்று சொன்னால், நான் இதை எதற்காக சொன்னேன் என்று சொன்னால், ஆமீன், ஒருவேளை இந்த எர்மினை பாருங்க, ஆமீன், ஒரு அசுத்தம் அதனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட போது அந்த அசுத்தத்திற்கு உள்ளதாக அதை போவதற்கு விரும்பவில்லை, மாறாக அந்த அசுத்தத்திலிருந்து தன்னை மாற்றிக்கொள்வதற்காக ஆமீன் அந்த வேட்டைக்காரனுடைய கையில் தன்னைத்தானே சமர்ப்பித்துக் கொண்டதான். இன்னைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலும் நாம் ஒருவேளை நினைக்கலாம், இன்றைக்கு நாம் ஒருவேளை தீர்மானம் எடுக்கலாம், இனி நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு காரியம் இருக்காது என்று சொல்லி நாமும் கூட அநேக தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். ஆனாலும் கூட சில சாகஜரியங்கள் அல்லது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மை அதை செய்வதற்காக ஆமீன் இன்றும் நம்மை போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதிலிருந்து நாம் ஆமீன் மேலோங்கி வர வேண்டும் என்று சொன்னால், அதிலிருந்து நமக்கு ஒரு மாறுதல்கள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய கரத்தில் நம்மை நாமே சமர்ப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அப்படி ஒரு அர்ப்பணிப்பு, அப்படி ஒரு ஆமீன் ஒரு அறிக்கையிடுதல் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாக நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமீன் நல்லா பாருங்க, ஒருவேளை ஆமீன் மற்றவங்க செய்யற தவறுகளை நாம் எல்லாம் சுட்டி காட்டி கொண்டே இருப்போம். நீ அதை செய்துட்ட, நீ இப்படி பண்ண, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்டதான ஒரு பாவம் இருக்கிறது என்று சொல்லி மற்றவங்க எல்லாம் செய்கிறாங்கன்னு நாம் அதையெல்லாம் சுட்டி காட்டி கொண்டே இருப்போம். பாருங்க, ஏசாயா அதன் 1வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, அங்கே ஏசாயா 1வது அதிகாரத்தை தொடங்கும் போதே அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை
வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலங்க பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களும் அல்லது அவர்கள் செய்த அக்கிரமத்தை ஆமென் தினந்தோறும் தீர்க்க தரிசனமாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தினந்தோறும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் 6வது அதிகாரத்தில் வாங்க, 6வது அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, உசியா தீர்க்கதரிசி மரணமடைந்த நாளில் ஆமென் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்டேன் என்று சொல்லி. அப்போ அங்க வச்சுதான் ஆமென் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஆமென் கர்த்தரோடு கூடதான ஒரு தீர்க்க தரிசனத்தை அல்லது ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அந்த தரிசனத்தை பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஆமென் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டை இருந்தது. அந்த 6 செட்டைகள் 2 செட்டைகள் கொண்டு முகங்களை மூடி, 2 செட்டைகள் கொண்டு பாதங்களை மூடி, 2 செட்டைகள் கொண்டு பறந்து கொண்டே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆமென் அந்த ஒரு தரிசனத்தை பார்த்த வேளையில் அங்கே அதன் அடுத்ததாவது சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இங்கே பார்க்கிறோம், நான் முதல்ல சொன்னேன், 1வது அதிகாரத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், ஆமென் நீங்கள் இந்த அக்கிரமத்தை செய்து விட்டீர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்டதான பாவங்கள் காணப்படுகிறது என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு மனிதன் 6வது அதிகாரத்தில் வரும்போது அங்கே அவன் எப்போது கர்த்தரை கண்டானோ அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனிதன். ஆமென். அப்போ நம்முடைய பாவத்தை நம்மால் எப்போது உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நாமும் கர்த்தரை தரிசிக்கிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை தரிசிக்க வேண்டும். கர்த்தரை தரிசிக்கும் போது, கர்த்தரை கண்டடையும் போது நாம் செய்த காரியத்தில் ஆமென் நாம் ஒரு குற்றபோதம் உள்ளவர்களாய் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுவர்களாய் மாறும்போது கர்த்தர் நிச்சயமாக சொல்லப்பட்ட வசனத்தை போல ஆமென் எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொன்னதை போல ஆமென் நானும் நீங்களும் ஒரு பாக்கியசாலிகளாய் மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கரங்களில் நம்மை நாமே அறிக்கையிட வேண்டும். ஆமென். நாம் ஒருவேளை நினைக்கலாம், அப்படி அறிக்கையிட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொல்லி. அதான் 8வது வசனம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி. அப்போ நாம் அறிக்கையிடும் போது நம்முடைய அறிக்கைகளை எல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. ஆமென். நாம் என்ன அறிக்கையிட்டாலும் அவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் தருகிற ஒரு தேவனை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.